அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜிகேசி டெக் சேனலில் ஜிஎஸ்டி இன்வாய்ஸோட டேக்ஸ் எப்படி இல்லைன்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். அதாவது டேக்ஸ் ரேட் இங்கே ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும், இல்லை டேக்ஸபிள் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணணும், இன்க்ளூடிங் டேக்ஸ், எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸ், இல்லை ஒரு டேக்ஸ் ரேட்டை வச்சு எப்படி நான் டேக்ஸபிள் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது, இல்லை டேக்ஸபிள் வேல்யூ வச்சு எப்படி நான் டேக்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதோட அமௌண்ட் நான் வந்து டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கிளாஸுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸல் ஷீட் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜிஎஸ்டி டேக்ஸ் கேல்குலேஷன், ஜிஎஸ்டி இன்வாய்ஸை எப்படி ரைஸ் பண்ணணும், அதோட வியூ, அதோட பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கணும் அப்படின்றது லாஸ்ட் கிளாஸ் நான் டேலியில் போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் ஒரு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இப்படி டேக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி டேலியில் போடணுன்றதை ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் இந்த டேக்ஸ் கேல்குலேஷனை பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு இன்வாய்ஸ் கொடுத்துட்டாங்க, சப்போஸ் நீங்கள் வேல்யூ செக் பண்ணணும் அப்படின்னா எப்படியெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்றது தான். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா இன்வாய்ஸ் அமௌண்ட், taxable value, tax value, so total value, taxable value, tax value, tax ஓட rate. ஓகேங்களா? இப்போது டோட்டல் டேக்ஸ் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 7080 ரூபா அப்படின்னு இருக்குது. அதேமாதிரி டேக்ஸபிள் வந்து 6000 ரூபா இருக்குது. இதோட டேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1080 ரூபா இருக்குது, 1080 ருபீஸ் இருக்குது. இதோட டேக்ஸ் ரேட் பார்த்திங்கன்னா 18% நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் டேக்ஸ் ரேட். இப்போ எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து டோட்டல் வேல்யூ இருக்குது, டேக்ஸபிள் இருக்குது, டேக்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து என்ன டேக்ஸ் ரேட் அப்படின்றது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. எனக்கு என்ன டேக்ஸ், அதாவது 18% போட்டிருக்காங்களா, இல்லை 12%, இல்லை 6 28 நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் அந்த ஃபார்முலா நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈக்குவல் டு H6 டிவைடட் பை G6, விச் மீன்ஸ் என்னென்னா H6 அப்படின்றது உங்களுக்கு டேக்ஸ் வேல்யூ, அதாவது உங்களுக்கு டேக்ஸ் வேல்யூ உங்களுக்கு என்னன்னு தெரியும், divided by G6 பார்த்தீங்கன்னா taxable value. ஸோ டேக்ஸ் divided by taxable into 100 போட்டிங்கனாலே அது என்ன டேக்ஸ்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிடும். டேக்ஸ் into taxable divided by அப்படின்னு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு டேக்ஸ் ரேட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஒரு ரேட்டை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேங்களா? 18% வந்து இந்த டேக்ஸு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிள் ஒரு 28 வச்சுப்போம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே 28 மாறிடுச்சு. ஏன்னா இங்கே 1680 ரூபா இருக்குது 28% போட்டால். ஸோ விச் மீன்ஸ் இப்போ ஃபார்முலா படி பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் டிவைடட் பை டேக்ஸபிள் இன்டூ 100 போட்டிங்கன்னா 28 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போது டேக்ஸ் ரேட் வந்து 28 போட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்வாய்ஸோட டேக்ஸ் கேல்குலேஷன் 28 அப்படின்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் அவுட் டேக்ஸ் எக்ஸ்க்ளூடிங்னா என்னென்னா உங்களுக்கு இந்த டேக்ஸபிள் வேல்யூ மட்டும்தான் தெரியுது. நல்லா கவனிங்க, டேக்ஸபிள் வேல்யூ தெரியுது, டேக்ஸ் வேல்யூ என்னன்றது உங்களுக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு வந்து ரேட்டு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ரேட் வந்து 18 வச்சுக்கோங்க. இப்போ நான் ரேட்டு வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க இந்த டேக்ஸபிள் வேல்யூக்கு 18% என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ நான் இங்கே F2 கொடுக்குறேன். ஈக்குவல் டு G6ன்றது வந்து டேக்ஸபிள் வேல்யூ, அதாவது டேக்ஸபிள் வேல்யூ இன்டூ 18 டிவைடட் பை 100 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸ், அதாவது உங்களோட டேக்ஸ் வேல்யூ இன்டூ 18% கொடுக்கலாம், இல்லை 80 டிவைடட் பை 100 கொடுக்கலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட இன்வாய்ஸோட டேக்ஸ் ரேட். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த இன்வாய்ஸோட டேக்ஸபிள் ப்ளஸ் அந்த டேக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்துட போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைண்ட் டேக்ஸபிள் வேல்யூ. அதாவது இப்போ என்னென்னா உங்ககிட்ட டோட்டல் வேல்யூ இருக்குது, உங்ககிட்ட டோட்டல் வேல்யூ இருக்குது, டேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த டேக்ஸபிள் வேல்யூ இல்லை, இந்த டேக்ஸபிள் வேல்யூ இல்லை அப்படின்னா எப்படி நான் கேல்குலேட் பண்ணுறது? ஈஸி, இது சிம்பிள் தான். அதாவது டோட்டல் வேல்யூ மைனஸ் டேக்ஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா டேக்ஸபிள். இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் டேக்ஸ். இப்போ என்னென்னா உங்ககிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒரு ஏன்னா சின்ன சின்ன அமௌண்ட்னா நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணிவிடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இப்போ உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன்.
9,500 rupees டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ உங்களுக்கு சொல்கிறாங்க. சார் இதுக்கு எனக்கு இன்க்ளூடிங் டேக்ஸ் எனக்கு வேணும், இது வந்து டேக்ஸு ப்ளஸ்ஸு டேக்ஸபிள் வேல்யூ இருக்குது, எனக்கு வந்து என்னென்னா டேக்ஸபிளும் டேக்ஸும் பிரிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதாவது F6னா என்ன அப்படின்னா இதுதான், அதாவது டோட்டல் வேல்யூ இன்டூ 18. நீங்கள் என்ன பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறீங்களோ, சரி இந்த ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வந்து 18% அப்படின்னா நீங்கள் 18 போட்டுட்டு டிவைடட் பை 118ன்னு போடணும். போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இன்க்ளூடிங் டேக்ஸ் வந்துடும். ஸோ இன்க்ளூடிங் டேக்ஸ் ஆப்வியஸ்லி வந்துச்சுன்னா அப்போது டோட்டல் வேல்யூ மைனஸ் இன்க்ளூடிங் போட்டிங்க அப்படின்னா டேக்ஸபிள் வேல்யூ உங்களுக்கு வந்துடும். அப்போது இப்போ இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நான் கீழே டேக்ஸபிள் வேல்யூவோட கேல்குலேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னன்றது நான் சொல்கிறேன். சரி சார், எனக்கு 18% கிடையாது, அது 9% இல்லை 6% வச்சுப்போம். சிஜிஎஸ்டியில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 6% என்ன கேல்குலேட் பண்ணணும், எனக்கு அந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா இப்போ நான் வந்து 6 போட்டுட்டு இங்கே அதாவது 100 ப்ளஸ் போட்டுக்கணும், அவ்வளோதான். 106 ரூபா, சாரி 106 ரூபா, 106ன்னு போட்டுட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போது 537 இன்க்ளூடிங், ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்க்ளூடிங்ன்ற கான்செப்டுக்கு அது வந்துடும். ஓகேங்களா? இப்போது டேக்ஸ் டூ டேக்ஸபிள், அதாவது டேக்ஸ் டூ டேக்ஸபிள் அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் அமௌண்ட் தெரிஞ்சு போச்சு. அதாவது எனக்கு டேக்ஸ் என்னன்னு தெரியுது, அதோட டேக்ஸபிள் வேல்யூ என்னன்னு தெரியணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்வாய்ஸோட டேக்ஸ் அமௌண்ட் வந்து 8,000 வச்சுக்கோங்க. இந்த 8,000க்கு டேக்ஸபிள் வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்குறேன். இது வந்து டேக்ஸ் அமௌண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டேக்ஸ் அமௌண்ட் கையில் கொடுத்தாச்சு. அப்போ எனக்கு இதோட டோட்டல் வேல்யூ இல்லை வந்து எனக்கு டேக்ஸபிள் வேல்யூ எனக்கு வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ அதுக்கு நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றது தான் இது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் F2 கொடுத்துக்கிறேன். H6 into 100 divided by 18. நீங்கள் என்ன பர்சன்டேஜ், அது 16 இருக்கலாம் 12 இருக்கலாம், உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வேணுமோ, நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே 18 நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் 18ன்ற இடத்துல 12 போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் 5 போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வேணுமோ நீங்கள் அதை அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா டேக்ஸ் இன்டூ 100, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, சார் இதே போட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 8,000 இன்டூ போட்டுக்கோங்க, 100 போட்டுட்டு டிவைடட் பை உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வேணுமோ அதை நீங்கள் இங்கே போட்டுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் 18 அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன வேல்யூ வருது, 44,444. அப்படின்னா இதோட டேக்ஸபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 44,444. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், டோட்டல் இன்வாய்ஸ் வந்துச்சு 52,444. ஸோ இந்த மாதிரி ஒரு டேக்ஸபிள் வேல்யூ வச்சுட்டு நீங்கள் வந்து டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம். டேக்ஸபிள் ப்ளஸ் டேக்ஸ் வச்சு டோட்டல் வேல்யூ எடுக்கலாம், இல்லை டோட்டல் வேல்யூ வச்சுட்டு டேக்ஸபிள் எடுக்க முடியும், இல்லை டோட்டல் வேல்யூ வச்சுட்டு இன்க்ளூடிங் டேக்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். இல்லை உங்களுக்கு டேக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டேக்ஸ்லேருந்து உங்களுக்கு டேக்ஸபிள் வேல்யூ என்ன, அதோட டோட்டல் வேல்யூ இன்வாய்ஸோட டோட்டல் வேல்யூ என்னன்றது நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போது டேக்ஸபிள் வேல்யூ டூ, இப்போ டேக்ஸபிள் இருக்குது, நான் எப்படி டேக்ஸ் போடுறதுன்னா ரொம்ப சிம்பிள் அது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நான் F2 கொடுக்குறேன். G6 டேக்ஸபிள் இன்டூ 18%. நீங்கள் 18 டிவைடட் பை 100 போட்டாலும் ஒன்று தான், 18%ன்னு நீங்கள் டைரெக்டாக போட்டாலும் ஒன்று தான். ஸோ இது டேக்ஸபிள் கண்டுபிடிக்கிறது. டோட்டல் அமௌண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், டேக்ஸபிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த டேக்ஸபிள் ப்ளஸ் டேக்ஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா? இதுதான் இன்வாய்ஸ். ஸோ ஒரு இன்வாய்ஸில் என்னென்ன இருக்குன்னா டோட்டல் வேல்யூவும் இருக்கும், டேக்ஸபிள் வேல்யூவும் இருக்கும், டேக்ஸ் இருக்கும். இது எதுக்காக இந்த கேல்குலேஷன் சொல்கிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஐடிக்காக இருக்கட்டும், நீங்கள் எந்த மாதிரி லோன் கேல்குலேஷனாக இருக்கட்டும், ஒரு பர்சன்டேஜை வச்சு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் டேக்ஸ் வேல்யூ, இப்போ எக்ஸாம்பிள் டேக்ஸபிள் வேல்யூ தெரியுதா, உங்களால் டேக்ஸு டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் வேல்யூ இருக்கா, அது இன்க்ளூடிங் டேக்ஸும் சரி எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸு கண்டுபிடிக்க முடியும். ஒரு டேக்ஸ் வேல்யூ மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு உங்களால் டேக்ஸபிள் வேல்யூ டோட்டல் வேல்யூ எல்லாமே உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இது எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும்னா ஜிஎஸ்டி கேல்குலேஷனில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 18 வச்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு நம்ம ஜிஎஸ்டியில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதில் 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்ஸஸ் இருக்குது, 28, 18, 12, 5, 0. ஸோ ஐஜிஎஸ்டி வந்து ஃபுல்லாக எடுத்துரும். சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் 18 அப்படின்னா 9% சிஜிஎஸ்டி, 9% எஸ்ஜிஎஸ்டி. இப்போ இந்த டேக்ஸ் ரேட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ G6 நம்ம போட்டிருக்கோம் இல்லையா,
அப்போது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 18 எடுக்கிறீங்கன்னா நான் 9% எடுத்துக்க போகிறீங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இன்றைக்கி நம்ம சிம்பிளாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு கேல்குலேஷன் கொடுத்துட்டு ஒரு இன்வாய்ஸை கொடுத்துட்டு நீங்கள் என்னென்ன கேல்குலேஷனாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வேல்யூவை ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் ஒரு சில மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் டக்குன்னு கேட்பாங்க, ஸோ இந்த டேக்ஸ் ரேட்டுக்கு என்ன டாக்ஸபிள் வேல்யூவாக இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு ஈஸியாக இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை எனக்கு நான் இந்த கான்செப்ட் நீங்கள் விட்டுட்டீங்க சார், நீங்கள் எனக்கு இந்த மாதிரி டேக்ஸ் ரேட் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கான ஒரு வீடியோவும் பதிவும் நான் போடுறேன். ஸோ இதை வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறதை பொறுத்து தான் என்னோடய மோட்டிவேஷன் அதிகமாகிட்டு நான் இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப எந்துவாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ஸோ நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.